உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்து நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துருங்க. இப்போது தனியாக அந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் உருவி எடுத்துடலாம். நம்ம எல்லாருமே டெய்லி கருவேப்பிலை போட்டு சமைக்கிறோம், ஆனால் எத்தனை பேர் சாப்பிட்றோம்? அதை ஓரமாக ஒதுக்கி வச்சிட்றோம். அதனால் நமக்கு எவ்வளவோ நன்மைகள் அதனால் நமக்கு கிடைக்காம போயிடுது. இந்த மாதிரி கருவேப்பிலை பொடியாக செஞ்சு சாப்பிட்றப்போ கண்டிப்பாக நம்ம அதை எடுத்துப்போம். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதேமாரி 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 15 போல் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு 3 வரமிளகாய், சின்னதாக ஒரு புளி சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க, 5 பல் பூண்டு. இது எல்லாத்தையும் கருகாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அடுத்து நம்ம கருவேப்பிலையை ரோஸ்ட் பண்ணிடலாம். நம்ம எதுக்குமே நம்ம ஆயில் சேர்க்க போகிறதில்ல. எண்ணெய் ஊற்றினோன்னா சீக்கிரமே அது யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறனால ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால தான் நம்ம ஆயில் சேர்க்காமல் இந்த மாதிரி பண்ணுறோம். இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி சுருண்டு வரணும். இப்படி நம்ம ஒரு கருவேப்பிலையை எடுத்து நசுக்கும் போது அப்படியே பொடி பொடியாக போகணும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலையில் ஏராளமான நன்மைகள் இருக்குங்க. இளநரையை தடுக்கும், முடி கருமை நிறத்தை பாதுகாக்கும், அதிகப்படியான உடல் எடையை குறைக்கும், கண் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் தடுக்கும், ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும், செரிமான பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது, வயிறு உப்புசம் அந்த மாதிரி எல்லா நோய்கள்லேருந்தும் நமக்கு விடுதலை தரக்கூடியதுன்னா அது கருவேப்பிலை தாங்க. இப்போது வறுத்து வச்சுருக்கிறத மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சியில் நம்ம பாருங்கள், கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். ரொம்ப ஃபைனாக இருந்தாலும் நல்லா இருக்காது சாப்பிடும்போது. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதம் இது எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை நம்மளும் அனுபவிப்போம். இது போன்ற எண்ணற்ற வீடியோஸ் பார்க்க இந்த வீடியோவை லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.